திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. நான் வந்து கன்சல்டிங் ஃபீ வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜாவே நான் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில நான் ஏஜென்ட் அதாவது அட்வைசரா இருந்தேன். நான் ஒரு 5 பேருக்கு இஷ்யூ பண்ணேன். டக்குன்னு ரிசைன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா யூடியூபையும் இன்சூரன்ஸையும் கம்பைன் பண்ணும்போது நெறைய பேர் கிளைம் சப்போர்ட் கேட்டு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் லாங் டேர்ம் பார்த்தேன். என்னோட கெரியர் எப்படி இருக்கும்னு தெரியாது. டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் கம்மி பேர் தான் வாங்குவாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 27, 28 பீப்பிள் ஹவ் பாட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப கம்மி கஸ்டமர்ஸ் தான், கிளைண்ட்ஸ் தான் எனக்கு. அதை மாத்திரம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. நாளைக்கு ஒரு 5-6 இயர் கழிச்சு என்னோட கெரியரே மாறினாலும் யார் என்கிட்ட வாங்கினாங்களோ அதை நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு லிமிட்டில் தான் நான் வச்சுக்கிட்டேன் என்னோட எக்ஸ்போசரை. நான் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரிசைன் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண மாட்டேன்ட்டேன். என்னை வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேயே என்னை பார்த்து ஒரு சில பேர் சிரிப்பாங்க. அது என்ன கன்சல்டிங்னு பண்ணுறீங்க, ஒழுங்காக நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் பாலிசி இஷ்யூ பண்ணியிருக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கலான்ட்டு. உண்மைதான். ஐ வுட் ஹவ் ஏர்ன்ட் அ லாட். பட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப புதுசாக. ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்கல. அதனால நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமாக ரொம்ப கமிட்மெண்ட்டாகவும் தோணுச்சு. நான் பயந்துட்டு ஒதுங்கிட்டேன். என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கே கன்சல்டிங் பிராண்ட் சாய்ஸ்க்காக பண்ணுவாங்க. ஒரு பொறுப்பானங்களோட ஒப்படைச்சிருவேன். இல்லாட்டி அடம் பிடிச்சிட்டு போய் பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட வாங்குவாங்க. ஆன்லைன் அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குவாங்க. நான் சொல்லிடுவேன், தெய்வமே பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஏஜென்ட்டும் இல்லை, எம்ப்ளாயும் இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் நான் என்ன கேட்காதீங்க. அஃபீஷியல் சைட்டில் வாங்குறீங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்க, எங்கிட்ட பேசிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவேன். அதுக்கு அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்குவாங்க. நான் பொறுப்பாக ஒருத்தங்க கையில் ஒப்படைச்சேன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க எப்படின்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அவங்க மூலியமாக வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாத்திரம் வாங்கிக்கோங்கன்றவன். இப்போ வரைக்கும் தட் பர்சன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். என்னுடைய ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் எல்லாமே தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் ரிலீஜியஸ்லி. ஏன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரிலீஜியன் கிடையாது. ரிலீஜியன் இஸ் ட்ரஸ்ட் இஸ் த ரிலீஜியன். சரிங்களா? இது ஒரு பேப்பர் தானே நீங்கள் வாங்குறீங்க. நாளைக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னது? ஆக்சுவலி கிளைம் வாங்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரஸ்டட் சோர்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த கார்பரேட் என்டிட்டியில் இருக்கிறவங்க, இந்தியா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா எல்லாரும் போய் ஆன்லைனில் வாங்கிக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கால் பண்ண போறீங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எங்கேயாவது அஃபீஷியல் சைட்லேயே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் 90% உங்களுக்குமே சப்போர்ட் நல்லா தான் இருக்கும். அந்த 10% சரி இல்லை அப்படின்னா என்னன்னா என்ன கால் பண்ண வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை கால் அட்டன் பண்றது? 5 பேர் கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. நிவாபுப்பால அப்ளை பண்ணியிருக்கிறேன் கிளைமுக்கு, ஹெச்டிஎஃப்சியில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இல்லாட்டி கேர் ஹெல்த்தில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இல்லை இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? ஒருத்தர் காரை வந்து ரிவ்யூ பண்ணுறாருங்க. ஒரு மாருதி சுசுக்கி ஒரு ஹுண்டாய் காரை ரிவ்யூ பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் உங்க கார் அடிபட்டுச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? அது என்ன இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி? நான் வந்து அந்த ப்ராடக்ட் ஏதாவது வாங்க சொல்றேன்னா கிடையாது. நான் முன்னாடியே ஒவ்வொரு வீடியோலும் சொல்றேன். இப்போ நான் டிஸ்க்ளைமர் 4 டிஸ்க்ளைமர் காமிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலும் சொல்றேன், இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்க. எனக்கே தெரியாது ஆரம்பத்தில் நான் ஆரம்பிக்கும் போது. ப்ராடக்ட்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க பலபலன்னு இருக்கும். எந்த கம்பெனி நான் ஸ்பெசிஃபிக்காக பேசல. பட் சர்வீஸ் கிடைக்கும் போது தான் தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மோசமான கம்பெனின்னு சொல்லுவோம், உங்களுக்கு நல்ல சர்வீஸ் இருக்கும். நல்ல கம்பெனி நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவோம், உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் யூ டிட் நாட் கெட் சர்வீஸ், ஐ எம் நாட் சம்மன் ஹூ கேன் ஆன்சர் யூ. ஏன்னா எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஏன்னா நான் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரிசைன் பண்ணா தான் கன்சல்டண்ட்டாக இருக்க முடியுது என்னால். நான் ட்ரஸ்டட் சோர்ஸத்தை கொடுக்குறேன், அவங்க டேரெக்டாக பார்த்துக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு அவர் கிளைம் வாங்கி கொடுத்துருக்காரு. என் மூலிமா என்னோட ட்ரஸ்டட் சோர்ஸத்தை ஒரு 100 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வருஷத்துலேயே அவர் 10 பேருக்கு கிளைம் ப்ராசஸ் பண்ணிட்டாரு. அந்த 10 பேர் ஒருத்தர் கூட எனக்கு கால் பண்ணி எனக்கு கேட்கவே இல்லை. டேரெக்டாக அவர்கிட்டயே முடிச்சுட்டாங்க. ஸோ ஹீ இஸ் சின்சியர். அதனால நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு காலையில ஒரு அம்மா கால் பண்ணாங்க. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 20,000 30,000 50,000 போட்டீங்கன்னா அவங்க லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கால் வரும். இவன் லோனும் கொடுக்க மாட்டான், காசையும் அவன் வாங்கிக்குவான். அண்ட் தென் யூனோ தே வில் கால் மீ அண்ட் மிஸ்யூஸ் மீ அஸ் யூ. ஏங்க எங்கிட்டயா நீங்க கேட்டீங்க, எதுக்குங்க நீங்க வந்து கஷ்டப்படுத்துறீங்க என்ன, எதுக்கு இப்படி ஏமாறுறீங்கன்னு கேட்டால் அமைதியாகிக்குவாங்க. ஆன்லைன்ல யாராவது கால் பண்ணி லோன் கொடுக்குறேன், இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுங்கன்னு சொன்னா எதுக்கு நம்புறீங்க? நம்புறது நம்பாத உங்க இஷ்டம். ஏமாந்து தொலைச்சிட்டு முழின்னு முழிச்சிட்டு எனக்கு எதுக்கு கால் பண்றீங்கன்னு கேட்டா அமைதியா இருப்பாங்க. ஏன் கோவம் வருதுன்னா, பாவமா இருக்கும் உங்களை பார்த்தா. ஏன்னா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து பாவம் பரிதாபம் தெரியாது அவங்களுக்கு. சரி, ஐ எம் a வெரி சென்சிட்டிவ் ஹியூமன் பீயிங். அதனால தான் எத்தனை பேர் நான் they மேக் ஃபன் ஆஃப் மீ. அது என்ன நல்லா தெரியுது உனக்கு இந்த பிஸ்னஸ், இது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நாளைக்கு வேற கெரியருக்கு போயிட்டா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. டேர்ம் பிளான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரொம்ப கம்மி பேர் தான் வாங்குவாங்க. நம்ம தான் ஆன்லைன்ல போய் மிட்டாய் வாங்குறோமே. ஸோ தோஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் மீ, ஐ வில் டூ. ஐ ஹவ் கிவன் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட் தட் ஐ வில் சப்போர்ட் தம். அது வேற விஷயம்.
பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து ரீட்டைல் ப்ராடக்ட்டுங்க. எமர்ஜென்சியில் கால் வரும். இப்போ எத்தனை பேர் கால் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 5 பேர் கால், 10 பேர் கால். நான் சப்போர்ட்டே பண்ண முடியாது, ஏன்னா பேக் அண்ட் சாஃப்ட்வேர் கிடையாது. நான் எம்ப்ளாயி இருந்தால் அது இருக்கும். நான் உங்களுக்கு நான் கொடுக்கல, ஐ எம் நாட் அன் ஏஜென்ட் ஆல்சோ. அப்புறம் எதுக்கு எனக்கு இவ்வளோ கால் வருதுன்னே தெரியல. நிவா பூப்பா, ஹெச்டிஎஃப்சி இருக்கோ, ஸ்டார் ஆகட்டும், கேர் ஆகட்டும், அங்கே இந்த கிளைம் கிடைக்காதவங்க என்கிட்ட பேசி எனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. ஐ எம் நாட் பிளேமிங் எனி கம்பெனிஸ், பட் ரிமெம்பர் ஒன் திங், கரெக்டான ஒரு அட்வைசர் சேனலில் வாங்குங்க. லோக்கல் எக்கானமி பூஸ்ட் ஆகும். இல்லை நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குன்னா 90% வந்துட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் தப்பு சொல்லலை. பேங்க்கில் வாங்கினாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வர பாதி கால்ஸ் வந்து பேங்க்கில் வாங்கிட்டேன், அவர் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு எனக்கு கேட்குறாங்க. எனக்கு கோவம் என்ன வருதுன்னா, ஒரு சாயந்தரம் பிட்வீன் 7:30 to 9 ஐ கோ டு அ நியர்பை சாய்பாபா டெம்பிள் ஜஸ்ட் ஃபார் மை பீஸ் ஆஃப் மைண்ட். அங்கே கொஞ்சம் சின்ன ஒர்க் பண்ணுவேன். நான் என்னோட மன நிம்மதிக்காக இங்கே போய் இருக்கிற இடத்துல அக்ராஸ் தமிழ்நாடு என்ஆர்ஐஸ் கால் பண்ணுவாங்க. நான் கிளைம் அப்ளை பண்ணியிருக்கேன்பாங்க. சம் ஆட் ரீசன், ஒரு டவுட்டு அப்படிம்பாங்க. ஒரு டவுட்டு தானே எல்லாருமே கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் 1000 டவுட்டாக நான் ராக்கெட் சயின்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்தி தான் பேசுகிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு செலக்டிவாக 2 பேர் பேசினா போதும், இல்லாட்டி யாருமே பேசாட்டியும் ஐ வில் பி டூயிங் சம் அதர் ஒர்க். சரிங்களா? தயவு செய்து நம்பரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டான பிளாட்ஃபார்மில் வாங்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கரெக்டான சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்க தெரியல. அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன், அதையுமே யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், நைட்டு 12 மணிக்கு ஒரு நைட்டு 12 மணி, அது 12:21, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ கேட்குறாரு. இவங்கெல்லாம் நல்லா தான் ஏர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், எனக்கு அவசியமே இல்லைங்க. நான் வந்து எனக்கு வர லீட்ஸை நான் கன்வெர்ட் பண்ணினா இந்நேரம் எனக்கு 1000 கிளைண்ட்ஸ் வந்துருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில். நான் தான் பண்ண முடியலை. நாளைக்கு வந்து கிளைண்ட்டுக்கு கிளைம் கிடைக்கலன்னா நமக்கு தூக்கம் வராது மாதிரி கேரக்டராக இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் ஐ நோ மை நேச்சர். அதனால நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா தெரியலாம், அந்த பிஸ்னஸ்ல நிறைய லீட்ஸ் கிடைக்கலாம். எனக்கு ஐ எம் மார்க்கெட்டர், பேசிக்கலி மார்க்கெட்டர். தட் இஸ் வை ஐ எம் டூயிங் திஸ். நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டு தமிழ்ல போடுங்க, நான் வருவேன். பிகாஸ் ஐ நோ ஹவு டு டூ திங்ஸ் லைக் தட். பட் அதை நான் பிஸ்னஸாக பண்ண விரும்பாதது காரணம், எனக்கு லாங் டேர்மில் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு நான் பண்ணாமல் இருந்தா, எங்கெங்கேயோ வாங்கிட்டு என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரியல. இது என்னன்னா, எனக்கு வந்து திட்டி ஃபோனே வச்சிடுறேன். ஏன்னா எதுக்கு திட்டுறேன்னா, பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்கள போய் கேளுங்கன்னு சொன்னால் மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் அன் ஏஜென்ட், ஐ எம் நாட் அன் எம்ப்ளாயி. கரெக்டா இல்லையா? ப்ளீஸ், ஃபார் காட் சேக், நான் இது வந்து எஸ்யூஓக்காக நான் இந்த கம்பெனி பேர்லாம் போட்டிருக்கேன். இந்த கம்பெனிலாம் நான் ப்ளேம் பண்ணல. எந்த கம்பெனி மேலாம் வாங்கிக்கோங்க. இது வந்து ப்ராடக்ட்டை வந்து பார்த்து நல்லா இருக்கு, ஜிகிஜின்னு இருக்குன்னு வாங்காதீங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இது. உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு விதமான சர்வீஸ் இருக்கு. கிளைம் போற அன்னைக்கு தான் உங்களுக்கு கதை என்னன்னு தெரியும். இந்த லட்சணத்துல டேர்ம் இன்சூரன்ஸை வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வாங்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா மனுஷனும் உயிரோடு இருக்க மாட்டான். ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்றோம், அதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் மக்களோட இன்ட்ரெஸ்ட். இப்போ என்னுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? மொத்தமா அந்த கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்றவங்க நிறைய கால் பண்றவங்களோட இது ரொம்ப கம்மியாகி, ஐ எம் எக்ஸிஸ்டிங் ஃபார் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் Tier 2 டவுன்ஸுங்க. Tier 2 டவுன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது கோவில்பட்டியா இருக்கலாம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் சைடா இருக்கலாம், நாமக்கல்லா இருக்கலாம், தேனி, இது மதுரை இன்டீரியர், தஞ்சாவூர் சைடு, திருவாரூர் சைடு, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஏரியால இருந்தாங்க எனக்கு நிறைய கன்சல்டிங் பண்றாங்க. தே நீட் அ ஹியூமன் டச்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆன்லைன் போயிட்டு டொக்கு மிட்டாய் மாதிரி வாங்குறோம், ஏதோ ஒன்று கேட்டுட்டு செய்வோம்னு நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கம்மியாக தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுங்கிறது ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா பேசாவது செய்யாமல் இருங்களேன். எனக்கு ஐ எம் ஹாப்பி ஆஸ் இட் இஸ். எதுக்கு கால் பண்றீங்க? அதாவது எல்லாருமே நல்லது செய்யணும்னு நினைப்போம், குட் கர்மா, ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் உங்க கோர் பிஸ்னஸ் ஹெல்ப்பா பண்ணுவீங்களா? நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா திஸ் இஸ் த கோர் பிஸ்னஸ். கன்சல்டிங் தான் என்னுடைய கோர் பிஸ்னஸ். அதை ஹெல்ப்பா மாற்றணும்னா அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க? 1000 வீடியோ போட்டுட்டேன், 3வது வீடியோ இது கிளைம் சப்போர்ட்டுங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு டவுட், நான் டிரைவிங்ல இருக்கிறேன்னா, சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கிறேன்னா, எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரேண்டமா கால் பண்றீங்க, இப்படி போட்டோம்னா மெசேஜ் பண்றீங்க. அந்த மெசேஜுக்கு டைப் பண்றதை பாக்குறதுக்குள்ள நமக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ ஃபார் காட் சேக், ப்ளீஸ் டோன்ட் டார்ச்சர் மீ, ப்ளீஸ் டோன்ட் ஹியூமிலியேட் மீ. என்னோட சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம், கன்சல்டிங் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான், போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட கன்சல்டிங் பண்ண 400-500 பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணாங்கன்னா 27 பேர் தான் எங்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ அப்சஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பஜாரில் வாங்குறது, டொட்டோவில் வாங்குறதுக்கு.
அவ்வளோ அப்சஷன் இருக்கு அவங்களுக்கு. நாளைக்கு ஒரு மனுஷன் செத்து போன அப்புறம் என்ன சி கிடைக்க வேண்டிய கிளைம் கிடைச்சதா ஆகும். அதில் நான் வந்து சந்தேகமே இல்லை எனக்கு. ஆனால் எங்கேயாவது பிரச்சனை வந்தா ஹியூமன் லேயர் இல்லைச்சுன்னா கண்டிப்பா உங்க குடும்பம் வந்து கஷ்டம் தான் பட போகுது. ஏன்னா இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன்னா எதுக்கு வருத்தப்படுறேன்னா இவங்க இப்படி கால் பண்றாங்களேன்னு வருத்தப்படல. பாவமா இருக்கு உங்க சில பேர் பேசுறத பார்த்தா. அதுவும் இந்த அம்மா காலையில ஏமாந்த அம்மா கால் பண்ணது 7 நிமிஷம் அந்த அம்மாட்ட நம்ம லெக்சர் எடுத்தேன். ஏமா யாராவது ஒருத்தங்க கால் பண்ணாங்கன்னா இப்படி 20,000 போட்டு வச்சிருக்கீங்களாமான்ட்டு. ஆனா அந்த அம்மாட்ட நான் பேசினது 7 நிமிஷம் தான். இப்படி சொசைட்டில லோ இன்கம்ல இருக்கவங்கள இப்படி ஏமாத்துறாங்களே. நான் இந்த நாள் ஃபுல்லா எனக்கு வந்து ஐ ஃபீல் ஐ டீப்லி பெயின்ட் அபவுட் தட் விமன். அந்த அம்மா அவங்க அதனால தான் இன்னொரு வீடியோ போட்டேன். அந்த பொண்ணு அந்த அம்மாவோட பொண்ணு காலேஜில் படிக்குதுங்கிறாங்க. அதுவும் சேர்ந்து ஏமாந்து வச்சிருக்குன்னா எவ்வளோ எவ்வளோ வந்து ஒருத்தங்க எஜுகேஷன் ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா எதுக்கு கொடுக்குறாங்க. எங்கேயும் ஏமாறக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் இது. நீங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணணும்னா அதையுமே அப்பாவும் இல்லை, அம்மா கரெக்டாக கைட் பண்ணாம இப்படி ஏமாறுறாங்களே. இன்னுமே சொசைட்டில ஏன் இவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி நிறைய ஏமாந்த டிக்கெட்டா எனக்கு பேசி நான் என்ன டிபார்ட்மெண்ட்டா உங்களுக்கு நான் என்ன காப்பாற்ற போறேன் நான். அட நான் அந்த கம்பெனியுடைய ரிவ்யூ போட்டு வச்சிருக்கிறேன் நான். எனக்கும் அதுக்கு பெருசாக சம்பந்தமே இருக்காது. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ எல்லாம் ஏன்னா ஒரு நாள் ஆயிருக்கும் அந்த வீடியோ அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றதுக்கு 2-3 வீடியோ நான் டெலிட்டே பண்ணி விட்டேன். அப்பா சாமி இந்த இந்த கம்பெனியே சரியில்லை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய ரேண்டம் கால் வரும்போது இன்னைக்கெல்லாம் வந்ததனையும் ரேண்டம் கால். இன்னைக்கு லேட் நைட் ஒருத்தர் நான் இப்போ கன்சல்டிங் பண்ணேன். அதுவும் நேற்று பண்ணவருக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஐ ஹேவ் சம் வெரி வெரி செலக்டிவ் கிளைண்ட்ஸுங்க. கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட் ஏன்னா கன்சல்டிங் ஃபீ எதுக்கு வாங்குறதுனா விற்கவே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. பாதிக்கு பாதி நான் கன்சல்டிங் பண்ணது போன 2 வருஷம் பெர்சிஸ்டன்சி ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. இந்த வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுவீங்கன்னா 3வது வருஷம் பிரீமியம் கட்டுறவங்க எத்தனை பேர் தெரியுமா? 185 பேர் தான். பெரிய பெரிய பிராண்ட்லேயே ஒரு சில பிராண்ட்ல 150 பேர் தான் 3வது வருஷம் பிரீமியமே கட்டுறாங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை பேருக்கு பிடிக்காததை போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் கன்சல்டிங் ஃபீ வாங்குறது. அப்புறம் நான் சொல்லிடுவேன் 1 மாதம் டைம் கொடுப்பேன், 6 மாதம் டைம் கொடுப்பேன். ஒரு சில பேருக்கு 3 நாள் மினிமம் டைம் கொடுத்துருக்கேன். கரெக்டா புரிஞ்சிருச்சா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புரிஞ்சிருச்சா. அதுவும் நீங்க வெளியில போய் வாங்குறதுனா அவன் தான் பொறுப்பு. நான் கொடுக்கறதுனா எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இத்தனை ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் எதுக்கு போடுறேன்னா எனக்கு பிசினஸ் பண்ணுங்கிற தலையெழுத்தோ அவசியமோ கிடையாது. ஐ டோன்ட் இன்னைக்கு என்னோட கிளைண்ட் இப்போ 11-12 மணிக்கு பேசினவர் சொல்றாரு, பஜார்ல இருந்து அத்தனை தடவை கால் பண்றாங்க. அப்படித்தானே போன் சேல்ஸ் அது. ஏன்னா அவங்கள நம்ம குறவே சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆர் நோ ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. கடைசியில் அதில் தானே வாங்குறீங்க. அவன் ஸ்பேம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன. இவென்ச்சுவலி யூ சோசன் தட் பிளாட்ஃபார்ம். நாளைக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும். நல்ல சப்போர்ட் தான் 90% இருக்கும். 10% ஆஃப் த பீப்புள் வில் ஷியோர்லி நீட் அ ஹியூமன் லேயர். யூ வில் ஷியோர்லி கால் மீ. ஐ டோன்ட் நோ யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி 5 வருஷம் கழிச்சு இந்த வேலை செய்யறேன்னு தெரியாது. நான் எங்க அம்மாட்ட இன்னைக்கு சொல்லிட்டேன், எனக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கிற போறேன். இவ்வளோ பாலிசிஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் நான் இஷ்யூ பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் கஸ்டமர் வச்சுட்டு நான் அதோட நிறுத்திக்க போறேன். ஒரு 2-3 மாசம் எனக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அதை ஏங்க எவ்வளோ எனக்கு நாலேஜ் இருந்திருந்தா இண்டஸ்ட்ரி இருக்கவங்க எனக்கு வந்து திட்டுவாங்க, எங்க நாலேஜ் வச்சுட்டு நீங்க எதுக்குங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் விற்காம இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இதையும் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர்னா நிறைய கிடையாது. சம் பீப்புள் ஹவ் மேட் யூஸ் ஆஃப் மை சர்வீஸ். ஸோ அவங்கள தான் நான் டார்கெட் பண்ணல. அவங்க வந்து தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் டூயிங். நான் நிறைய வீடியோ போட்டேன். எனக்கு நான் ஒர்த்து கிடையாதுங்கிற மாதிரியும் வீடியோவும் போட்டேன். ஒரு சில பேர் என்னோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன டார்ச்சர் மாத்திரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் எப்படி எத்திக்கலா நடந்துக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நீங்க அந்தந்த கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் அஃபீஷியல் வெப்சைட்ல தான் விரும்பி போய் விழுகுறீங்களே. அவங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில எங்கேயும் ஏமாறாதீங்க. யோசிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. யோசிச்சுட்டுலாம் செய்யறது கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு போய் வாங்குறீங்க. அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பிடிக்கலங்கிறீங்க. இப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க. ஐ ஃபீல் சாரி ஃபார் இட். நான் என் கிளைண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணல என்ன பண்ணுவேன்னா, எத்தனை வருஷம் கழிச்சு பிளைட் அப் பண்ணலாம், பிளைட் அப் பண்ண என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யோசிச்சுக்கோங்க. எது வேணாலும் கேளுங்க. 15 டேல பிடிக்கலனாலும் அப்பவும் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். பட் எனிவே what I am sharing with you is something that comes from the deepest part of my heart. இன்சூரன்ஸ் டொமைன் நல்ல டொமைன் தான். ஃபினான்ஷியல் டொமைன் லிட்ரஸி இருக்கணும். ஆனால் கரெக்டாக அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் ஏதோ பண்ணுறீங்க.
அதில் என்ன வந்து இன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே இந்த இந்த நான் இந்த ஒரு வாரமாக தினம் 3 பேர் 4 பேர் கால் பண்ணுறாங்க கிளைம் சப்போர்ட்னு சொல்லிட்டு. தென் ஐ ஃபெல்ட் ஓகே ஐ சுட் கிளாரிஃபை திஸ், அதனால இந்த வீடியோ பண்ணுறேன். பட் இந்த வீடியோ யார் பார்க்குறாங்க? எல்லாம் அந்த ப்ராடக்ட் வீடியோ பார்க்குறாங்க, டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். ஐ டோன்ட் நோ, இவென்ச்சுவலி என்ன இருக்கிற கஸ்டமருக்கு மாத்திரம் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலான்னு ரொம்ப நாள் நினைக்கிறேன். பட் தட் இஸ் சம் குட் திங் தட் ஐ எம் டூயிங்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இட் இஸ் ஹெல்பிங் மீ ஏர்ன் மை லிவிங். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ எம் நாட் ஹர்ட்டிங் எனி ஒன். யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் மை சர்வீஸ். ஆனால் காலும் பண்ணாதீங்க. ரேண்டம் கால் பண்ணவே வேண்டாம் நீங்கள். சரிங்களா? அந்தந்த யாரை உங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க அவங்ககிட்ட தானே கேட்கணும். அது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை போய் கேளுங்க. நான் எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் ஒரு ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணாலும் அந்த கம்பெனி நான் நம்பவே மாட்டேன். நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? கிளைண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுவேன், அதை பண்ண சொல்லுவேன், இதை பண்ண சொல்லுவேன். ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே மெயில் ட்ரிகர் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் எனி கம்பெனிஸ் ஃபார் தட் மேட்டர். ஐ ட்ரஸ்ட் ஒன்லி மை கிளைண்ட்ஸ் அண்ட் மை கிளைண்ட் இஸ் ட்ரஸ்டிங் மீ. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.